அவள் பொருத்தனை பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால், அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால், அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால், அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்கிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும். அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும், அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தால், அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினாள், அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். எந்த பொருத்தனையையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில், அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார். புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. ஒருவனுடைய மனைவி கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணும்போது ஒரு பெண் பிள்ளையின் பொருத்தனைக்கு கர்த்தர் சொன்ன பிரமாணமே இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய மனைவி பொருத்தனை பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால், அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால், அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால், அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். விதவைக்கும் தள்ளப்பட்டு போன ஸ்திரீக்கும் புருஷன் இல்லை. ஆகையினால் இவர்கள் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனைகளை அவர்களை நிறைவேற்ற வேண்டும். ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் புருஷன் வீட்டில் இருக்கிற மனைவி கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணும்போது அவளுடைய கணவனே அதை நிறைவேற்ற வேண்டும். புருஷன் தன் மனைவியின் பொருத்தனையை வேண்டாம் என்று தடுத்திருந்தால் அவன் அதை நிறைவேற்ற வேண்டியதில்லை. மனைவி தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும், அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தால், அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் என்னும் வாக்கியம் விதவையின் பொருத்தனையை குறிக்கிறது. இது அவளுடைய கணவன் உயிரோடு இருக்கும்போது அல்லது அவளுடைய கணவன் அவளை தள்ளிவிடாமல் தன் புருஷனோடு சேர்ந்திருக்கும் போது செய்து கொண்ட பொருத்தனையாகும். புருஷனோடு இருக்கும் மனைவியின் பொருத்தனையை பற்றி எண்ணாகமம் 30, 6, 7, 8 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மனைவி பண்ணின பொருத்தனைகளை அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினாள், அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து
அவள் வாயிலிருந்து புறப்பட்டது ஒன்றும் நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். குடும்பத்தில் புருஷனுக்கு விசேஷித்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனைவி பொருத்தனை பண்ணினாலும் அதை அவளுடைய புருஷனை நிறைவேற்ற வேண்டும். ஆனாலும் மனைவி பண்ணின பொருத்தனையை ஸ்திரப்படுத்தவோ அல்லது செல்லாதபடி பண்ணவோ அவளுடைய புருஷனுக்கு அதிகாரம் உண்டு. எந்த பொருத்தனையையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். கர்த்தர் குடும்பத்தில் புருஷருக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தின் ஒற்றுமையை அவன் காத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் குடும்பத்தை உடைக்கும் மார்க்கம் அல்ல, குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்க உதவும் மார்க்கம். இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் திருமணம், தள்ளிவிடுதல் ஆகிய காரியங்களை பற்றி மத்தேயு 19, 2 கொரிந்தியர் 7 ஆகிய அதிகாரங்களில் தெளிவாக கட்டளையிட்டிருக்கிறார். தன் மனைவி பொருத்தனை பண்ணும்போது அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான். மனைவி செய்து கொண்ட பொருத்தனையை புருஷன் தடை பண்ணவில்லை என்றால் அவன் அவளுடைய பொருத்தனையை ஸ்திரப்படுத்துகிறான். புருஷனுக்கு அதை பற்றி சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் இருக்கிறது. மனைவியின் பொருத்தனை பற்றி கேட்ட பின்பும் அதை தடை பண்ணாமல் போனால் அந்த பொருத்தனைக்கு அவனே உத்தரவாதம் பண்ண வேண்டும். சிறு பிள்ளைகளின் பொருத்தனைகளை பற்றி பெற்றோருக்கும் மனைவியின் பொருத்தனைகளை பற்றி புருஷனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்ற வேண்டும். அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பொருத்தனையை விடுதலை பண்ணுவதற்கு அதற்குரிய நிவாரணம் பண்ண வேண்டும். பொருத்தனை பண்ண வேண்டும் என்று வேதாகமம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் பொருத்தனை பண்ணியவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு பதிலாக பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நலம். தனக்கு கேடுண்டாக ஒருவன் பொருத்தனை பண்ணினாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உள்ளது. நிபந்தனைகளும் பொருத்தனைகளும் ஒன்றல்ல. நிபந்தனைகள் ஒன்றை கட்டுப்படுத்துகிறது, பொருத்தனை ஒன்றை செய்ய வைக்கிறது. ஒருவன் தன்னையோ தனக்குள்ள உடைமைகளையோ கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அவருக்கு கொடுக்கலாம். ஒருவன் நிபந்தனைகளை அங்கீகரிக்கும் பொழுது தனக்குள்ள சிலாக்கியங்களையும் அந்த நிபந்தனையின் பிரகாரம் இழந்து போகிறான். பொருத்தனை செய்ய வேண்டியவற்றை கூறும், நிபந்தனை செய்யக்கூடாததை வலியுறுத்தும். தன் மனைவி பொருத்தனை பண்ணும்போது அதை கேட்ட நாளிலே அவளுடைய புருஷன் அதை செல்லாமல் போக பண்ண முடியும். புருஷன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டால் அவன் தன் மனைவியின் பொருத்தனையை ஸ்திரப்படுத்துகிறான். ஒரு பொருத்தனையை புருஷன் ஸ்திரப்படுத்திய பின்பு அதை அவனால் செல்லாதபடி பண்ண முடியாது. ஸ்திரப்படுத்தப்பட்ட பொருத்தனையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். தன் மனைவி செய்த பொருத்தனையை அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்திய பின்பு அதை நிறைவேற்றாமல் போனால் தன் மனைவியின் அக்கிரமத்தை அவளுடைய புருஷன் சுமக்க வேண்டும். புருஷன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான். புருஷனையும் ஸ்திரியையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே.